21வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டுக்கான விருதுகள் டெல்லியில் தேசிய விருதுகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் மேலும் MS பாஸ்கர் நடிப்பில் வெளியாகியிருந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு தற்பொழுது தேசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த திரைப்படத்திற்கான விருது பார்க்கிங் திரைப்படத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த துணை நடிகருக்கான விருது MS பாஸ்கர் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிங் திரைப்படத்தில் ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்திற்காக அவருக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாத்தி திரைப்படத்தில் இசையமைத்ததற்காக GV பிரகாஷ் அவர்களுக்கு சிறந்த இசையமைப்பாளர் விருதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாயிரத்து 23ஆம் ஆண்டுக்கான 71வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறந்த திரைப்படமாக தமிழில் வெளியாகியிருந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த படம் பல்வேறு மொழிகளில் வெளியிடப்பட்டிருந்தாலும் OTTயில் இந்த படம் வெளியிடப்பட்டிருந்த நிலையில் ஒரு யதார்த்தமான கதையாக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எவ்வளவு தூரம் ஒரு மனிதர் கொலைவெறியோடு நடப்பாங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருந்தாரு ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த திரைப்படத்திற்கு பல்வேறு தரப்புல நல்ல வரவேற்பு கிடைத்திருந்த நிலையில் பார்க்கிங் திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது என்பது கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அடுத்தபடியாக GV பிரகாஷ் அவர்களுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது வாத்தி திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் MS பாஸ்கர் அவர்களுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிங் திரைப்படத்திற்கு பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவுக்கான விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்க்கிங் திரைப்படத்திற்கான சிறந்த திரைப்படத்திற்கான விருதும் பார்க்கிங் திரைப்படத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சிறந்த துணை நடிகருக்கான விருதும் பார்க்கிங் திரைப்படத்தில் நடிச்சிருந்த MS பாஸ்கருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேவுக்கான விருதும் பார்க்கிங் திரைப்படத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக மக்களுடைய தரப்பிலிருந்து நல்ல வரவேற்பை பெற்றிருந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு 3 விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறந்த நடிகருக்கான தேசிய விருது ஷாருக் கானுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அட்லியினுடைய இயக்கத்தில் ஷாருக் கான் நயன்தாரா நடிப்பில் வெளியாகியிருந்த திரைப்படம் ஜவான். இந்த திரைப்படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹிந்தியில் வெளியாகி மிகவும் வரவேற்பை பெற்ற 12th ஃபெயில் படத்திற்கும் தேசிய விருது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
நந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.